Okay, now chapter 5, last part, we will continue. Ma, chapter 5 பேர் வந்து strategy implementation and evaluation. Strategy implementation and evaluation. ஓகேவா? இதுதான் chapter 5 ஓட பேர். இப்போ நம்ம பார்க்க போறது evaluation ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ say for example you have opted for CA and நீ என்ன பண்ற, ஒரு பிளான் பண்ற, இப்படி படிக்கணும். ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்ல டே 1 இந்த ஸ்லாட்ல இந்த சப்ஜெக்ட், இந்த ஸ்லாட்ல இந்த சப்ஜெக்ட், இந்த ஸ்லாட்ல இந்த சப்ஜெக்ட் அப்படின்ட்டு யூ ஆர் பிளானிங். யூ ஆர் பிளானிங். ஓகே, தென் யூ ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட். நீ போட்ட ஷெட்யூல் படி நீ படிக்கிற. நீ போட்ட ஷெட்யூல் படி நீ என்ன பண்ற, படிக்கிற. ஓகேவா? ரைட், பக்கா சார். ஸோ பிளான் பண்றேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன், அதை நான் படிக்கிறேன். நீ நல்லா படிச்சிருக்கியா இல்லையான்றது எப்படி தெரியும் உனக்கு? நீ நல்லா படிச்சிருக்கியா இல்ல இல்லையா அப்படின்றது எப்படி தெரியும்? போய் டெஸ்ட் எழுதுவ. ஸோ ஆப்டிங் ஃபார் டெஸ்ட் சீரீஸ் லைக் திஸ் எம்டிபி ஆர்டிபி டெஸ்ட் சீரீஸ் ஏதாச்சும் எழுதி ஸோ நீ எந்த லெவல்ல இருக்க அப்படின்ட்டுன்னு உனக்கு ஒன்று தெரியும். தட் இஸ் கால்ட் அஸ் எவாலுவேட்டிங் யோர் பர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி ஆர்கனைசேஷனும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதை தான் எஸ்பிஎம்னு சொல்லுவோம். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? எஸ்பிஎம்னு சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. திஸ் attempt they can test this. Okay, what is SPM? Strategic Performance Measures. Strategic Performance Measure. ஓகேவா? அதான் SPM. ஸோ உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, பேர்லேயே தெரியுது சார், ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா மெஷர் பண்றோம். ஓகேவா? ரைட், இதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஓகேவா? This measure provide a snapshot of the organization performance, enabling the leader to assess their strategies aligned with their goals and objective to make the necessary adjustment to improve their performance. ஸோ எக்ஸாமுக்கு 1 month முன்னாடி நீ என்ன பண்ற, இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுற. ஸோ ரிசல்ட் வருது, உனக்கு தெரியுது நீ ப்ராக்டிக்கல் பேப்பர் நல்லா பண்ணியிருக்க, தியரிட்டிக்கல் பேப்பர் நல்லா பண்ணல, இல்ல குரூப் 1 நல்லா பண்ணியிருக்க, குரூப் 2 ஒழுங்கா பண்ணல. ஓகேவா? இல்ல ப்ராக்டிக்கல் பேப்பர் மட்டமா பண்ணியிருக்க, தியரி பேப்பர் நல்லா பண்ற. அப்போ உனக்கு வந்து இது ஸ்ட்ராங், இது வீக், இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு குட் கண்ட்ரோல் இருக்கு, இது எல்லாமே உனக்கு தெரிய வரும் டெஸ்ட் சீரீஸ் எழுதி சிஏ இது பண்ற. அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அதை எவாலுவேட் பண்ணும், அதோட பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். Performance measure. The measure provide a snapshot of the organization's performance, enabling leaders to assess whether their strategies are aligned with their goals and objectives and to make necessary adjustment to improve their performance. Okay, Pakka? So the measure provide a snapshot to the organization performance, enabling the leaderனா யாரு? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் டு அசஸ் தேர் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம கோல்ஸோட தான் போதா, இப்போ நம்ம டெஸ்ட் எழுதுறோம், நல்ல மார்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றோம், ஓகே பாஸ் ஆயிரும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதான் whether their strategies are aligned with their goals and objective to make necessary adjustment to improve their performance. இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம். What are the types of SPM? So, types of SPM, strategic performance measure. ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ நம்ம எப்படி சிஏல நான் தியரி பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ப்ராக்டிக்கல் பேப்பர்ல வீக்கா இருக்கேன், நான் ப்ராக்டிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், தியரியில வீக்கா இருக்கேன், குரூப் 1 ஸ்ட்ராங்கா இருக்கேன், குரூப் 2 வீக்கா இருக்கேன்.
ஸோ அப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியுதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட எவால்யூவேஷன் டெஸ்ட் சீரிஸ் தான் நமக்கு எவால்யூவேஷன். அந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணும்போது நம்ம என்னென்ன மெஷர்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பார்க்க போகிறோமா. ஓகே, ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் மெஷர். இங்க பாரு, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதணும். சொன்ன எக்ஸாம்பிள் தான், எக்ஸாம் எழுதணும். நீ அனலைஸ் பண்றல, நான் தியரியில இவ்வளோ பண்றேன், ப்ராக்டிக்கல் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் என்ன நினைக்கும், ஒரு ஃபினான்ஷியல் மெஷர் நினைக்கும். எவ்வளோ நம்ம வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன மெஷரு. ஸோ இந்த இப்சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 1ல இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம்னா, ஒரு 1 இயர் இந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஆஃப்டர் 1 இயர் வாட் வி வில் டூ, வி வில் சி ஹவு திஸ். இதுக்கு முந்தைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு, அசியூம் இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு, ப்ரீவியஸ் இயர் வச்சுக்கோ. ஸோ இப்போ வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து மாறி கரண்ட் இயருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம என்னென்னலாம் பார்ப்போம், ப்ரீவியஸ் இயரோட ஃபினான்ஷியல் மெஷர் என்ன இருக்கு. ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் இவ்வளோ, கரண்ட் இயர் எவ்வளோ, போன வருஷம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ, இந்த வருஷம் இந்த ஸ்ட்ராட்டஜியில், வருஷம் சொல்ல வேணாம், இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்ட்டுன்னு பார்ப்போம். ப்ராஃபிட் மார்ஜின் போன வாட்டி எவ்வளோ, இந்த வாட்டி ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா. அண்ட் பிளஸ் தட் வில் கிவ் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது என்னது, P&L. ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்றது வந்து பேலன்ஸ் ஷீட். ஓகேவா. ஸோ நீ எட்டிங்க ஞாபகம் வச்சுக்கோப்பா, நீ ஞாபகம் வச்சுக்கோப்பா. டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ்ல உனக்கே ஞாபகம் வந்துடும். இப்போ ஃபினான்ஸ்னா மைண்ட்ல வர்றது என்ன, சேல்ஸ் ரேஷியோ, ப்ராஃபிட், P&L அக்கௌண்ட். ஸோ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர்கனைசேஷன்ஸ் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா. ரைட், இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மெஷர். ரெண்டாவது வந்து நம்ம மட்டும் லாபம் சம்பாதிச்சா பத்துமா. சி, ஒரு ஆர்கனைசேஷன் எஃப்எம்ல நம்ம படிச்சிருப்போம், இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட 2 விஷயம் என்னன்னா, ஒன்று வந்து ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன். எஃப்எம்மோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஒன்று வந்து ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், இன்னொன்று வந்து வெல்த் மேக்சிமைசேஷன். ஸோ ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் வந்து கரண்ட் இயர் இதாகும். ஒரு இயர் ப்ராஃபிட் இல்லைன்னா இன்னொரு இயர் வரும். ஆனால் வெல்த் மேக்சிமைசேஷன், எக்ஸாம்பிள் குட்வில் வச்சுக்கோ. ஏன் இப்போ உனக்கு பேர் போயிடுச்சு, குட்வில் கான் வச்சுக்கோ, நீ என்னதான் முட்டி மோதி இது பண்ணாலும் கண்டிப்பா உன்னோட ப்ராஃபிட்ல அடி வாங்கும். ஒரு ஃபினான்ஷியல் மெஷர் வந்து, நான் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபினான்ஷியல் மெஷர் வந்து அவன் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்றான், இதெல்லாம் மேனேஜ் பண்றது. அதுக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உன்னோட குட்வில்ல இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. ஸோ செகண்ட் important type of strategic performance measure is customer satisfaction. ஓகே. ஸோ கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட்னால சாட்டிஸ்ஃபைடா, ஸோ கஸ்டமர் ரிட்டென்ஷன் இருக்கா, நம்ம கஸ்டமரை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு வாட்டி ஒரு கடையில போய் ஒரு பிரியாணி சாப்பிடுற, அடிக்கடி அதே கடைக்கு போறேன்னா கஸ்டமர் ரிட்டென்ஷன் இருக்கு, ரீடைன் பண்றான் அவனோட கஸ்டமரை அப்படின்ட்டு அர்த்தம். அதான் கஸ்டமர் ரிட்டென்ஷன். கஸ்டமர் லாயல்டி, திஸ் இஸ் பர்ஃபெக்ட் பட் ஐ லைக் திஸ், அந்த மீம் வரும்ல, இது நல்லா இருக்கு ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அதுதான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெஷர். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெஷர் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் ஃபார் ஃபினான்ஷியல் மெஷர், சி ஃபார் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெஷர்ஸ். ஓகேவா. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதில் நம்ம என்னென்னு பார்த்துருவோம், கஸ்டமர் ரிட்டென்ஷன், கஸ்டமர் லாயல்ட்டி. ஓகே. கஸ்டமரோட நீட்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணணும், தட் டு இன் ஹை குவாலிட்டி. ப்ரொவைட், ஆர்கனைசேஷன் மோட்டோவே என்னன்னா, ப்ரொவைட் கஸ்டமர் நீட்ஸ், தட் டு இன் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் மார்க்கெட் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் மெஷர். ஸோ மார்க்கெட் இப்போ எப்படி உனக்கு ஃபினான்ஷியலும் உன்னோட க்ரோத், ஃபினான்ஷியல்ன்றது நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, நீ எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண, உனக்கு எவ்வளோ ரிட்டென்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உன்னோட வெல்த் மேக்சிமைசேஷன், அதாவது குட்வில்ல நீ ஃபோக்கஸ் பண்ற. மார்க்கெட் ஷேர் என்னும் போது எக்ஸ்டர்னல் மித்த காம்படிட்டர்ஸ் மத்தியில நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுற, அதான் வந்து மார்க்கெட் மெஷர்.
ஸோ மார்க்கெட் ஷேர் எவ்வளோ வச்சிருக்க, கஸ்டமர் அக்விசிஷன் எவ்வளோ வச்சிருக்க, கஸ்டமர் ரெஃபரல்ஸ் எவ்வளோ இருக்கு, ஓகேவா. அண்ட் ஹவு மச் மார்க்கெட் போது கண்டிப்பாக காம்படேட்டிவ்னஸ் இருக்கும். ஏன்னா உன்னோட காம்படேட்டர் கூட தான் நீ மோத போற. ஸோ காம்படேட்டிவ்னஸ் இந்த மார்க்கெட் பிளேஸ், ஓகேவா, அது எவ்வளோ வச்சிருக்க. ஸோ மார்க்கெட் மெஷர். ஸோ அது வந்து மார்க்கெட் மெஷர், ஓகேவா. நெக்ஸ்ட் மெஷர் எம்ப்ளாயி மெஷர். டேய் என்ன வேணா வெளியாளு, நீ வளர்ற, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ற, மார்க்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற, உனக்காக உழைக்கிற எம்ப்ளாயி, அவனை நீ எவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க, அந்த மெஷர் பார்க்கணும். ஸோ எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேட் எவ்வளோ இருக்கு, எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்கு, நம்ம வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கொடுக்குறோமா, பாசிட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட் கொடுக்குறோமா, ஓகேவா. டேலண்டான எம்ப்ளாயீஸ் எல்லாம் நம்ம ரீடைன் பண்ணியிருப்போமா. ஸோ அதுதான் வந்து எம்ப்ளாயி மெஷர்ஸ், அதுதான் வந்து எம்ப்ளாயி மெஷர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இனோவேஷன் மெஷர். இதெல்லாம் ஓகே. நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா புதுசு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஏதாவது புதுசு புதுசா பண்ணணும். ஆர்என்டி ஏதாவது பண்ணியிருக்கியா, பேட்டன்ட் அப்ளிகேஷன், நியூ ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்ணியிருக்கியா, சரி புது ஸ்ட்ராட்டஜி இது பண்ணோம், நம்ம இனோவேட்டிவா ஏதாவது பண்ணியிருப்போமா. ஸோ அந்த ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பத்தி நீ ஏதாச்சும் இது பண்ணணும். அண்ட் கிரியேட் நியூ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தட் மீட் கஸ்டமர் நீட்ஸ். அதான் வந்து இனோவேஷன் மெஷர், அதுதான் வந்து இனோவேஷன் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் மெஷர்ஸ். எல்லாம் ஓகே தம்பி, நீ நீ வளர்றது பார்க்குற, கஸ்டமர் நல்லா இருக்கணும், அவன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் பார்க்குற, உன் காம்படிட்டர்ஸ்க்கு டஃப் கொடுக்கணும்னு நினைக்கிற, உனக்குள்ள வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு நல்லதுன்னு நினைக்கிற, அப்புறம் புதுசு புதுசாக உன் பிளேஸை ரீட்டைன் பண்ணுறதுக்காக இனோவேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே நீ எடுக்கிற, இதெல்லாம் ஓகே. பட் என்விரான்மெண்டல் மெஷர், என்விரான்மெண்ட்காக நீ என்ன பண்ற. ஸோ எனர்ஜி கன்சம்ஷன் எவ்வளோ, வேஸ்டேஜ் எவ்வளோ ரெடக்ட் பண்ணியிருக்க. இப்போ நீ மேனுஃபேக்சர் பண்றேன்னா நீ ஒரு டிஸ்போஸ் பண்ணுவல, உன்னோட டிஸ்போசல் வேஸ்ட் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணி, கார்பன் எமிஷன், என்விரான்மெண்டல் இம்பேக்ட், எப்படி என்விரான்மெண்ட்டை நீ காப்பாத்துற, எவ்வளோ லெஸ் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு, அது எல்லாமே என்விரான்மெண்டல் மெஷர்ஸ். அது எல்லாமே நம்ம என்விரான்மெண்டல் மெஷர்ஸ், ஓகேவா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கணும், உள்ள நீயே எழுதலாம். கஸ்டமர் லாயல்ட்டி கீவேர்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் ரிட்டென்ஷன், கஸ்டமர் லாயல்ட்டி, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். மார்க்கெட் பண்ணும்போது காம்படேட்டிவ்னஸ், கஸ்டமர் அக்விசிஷன், மார்க்கெட் ஷேர். எம்ப்ளாயின்னும் போது எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன், டர்ன் ஓவர் ரேட், எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட், டேலண்டட் எம்ப்ளாயீஸ். இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, ஒரு ஒரு வேர்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன நிமோனிக் ஃப்ரேம் பண்ணலாம், எஃப்சிஎம், அப்புறம் இஐஇ இருக்கா, இஐஇ என்ன பண்றது, இதை வச்சு சிஎம் என்ன சொன்னாலும் வரலையே. ஓகே, இப்படி வேணா வச்சுக்கலாம் நம்ம. சென்னையில் ஒரு இடம் இருக்கு ஐசிஎஃப் அப்படின்னு, பெரம்பூர் கிட்ட ஒரு இடம் இருக்கு ஐசிஎஃப் அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் அப்படின்னா ஐசிஎஃப் மீ, ஐசிஎஃப் மீ, ஓகேவா. ஐ ஃபார் innovative measure, C for customer satisfaction measure, F for financial measure, M for market measure, E for employee measure, another E for environmental measure. So types of strategic heading மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. Type of strategic performance measure னா ICF me, ICF me. ஓகே, ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹெட்டிங். ஹெட்டிங் நீ எழுதிட்டு அப்படியே இந்த ஃபினான்ஷியல் மெஷர் அப்படின்னு போட்டு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு, உள்ள வந்து ரெவென்யூ க்ரோத், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு எம்ப்ளாயினா என்ன இருக்கணும், ரெவென்யூ க்ரோத், ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட், சேல்ஸு, ப்ராஃபிட் மார்ஜின், ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் நான் காட்டினேன்னா இந்த ஆன்சருக்கு எனக்கு வந்து அழகா ஒரு 4 மார்க் நான் வாங்கிடுவேன். இதான் வந்து முதல்ல என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பார்த்தோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்னா என்னன்னு பார்த்தோம். இட்ஸ் ஜஸ்ட் அ எவால்யூவேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் பார்த்தோம். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். கொஸ்டின்ல உன்னை வந்து டைப்ஸ்ன்னு கேட்டா நீ ஐசிஎஃப் மீன் எழுதலாம், ஓகேவா.
சப்போஸ் உன்னை வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் இப்படி நீ எவாலுவேட் பண்றதுனால இம்பார்ட்டன்ஸ் என்ன, என்ன பர்பஸ்க்காக இந்த மாதிரிலாம் நீ எவாலுவேட் பண்ற? கோல் அலைன்மெண்ட். என்னமா கோல் அலைன்மெண்ட்? இப்படி எவாலுவேட் பண்றதுனால என்னோட விஷன் மிஷன் எல்லாம் ஃபியூச்சர் ஓரியன்ட். நான் கரெக்டான இப்படி எவாலுவேட் பண்ணா எஸ் என் கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன். இப்போ சிஏக்கு இந்த பிளான் பண்றேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன், அதை எவாலுவேட்டும் பண்றேன் அப்படின்னா தானே நான் சிஏ முடிப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியும். அதான் கோல் அலைன்மெண்ட். am I traveling along with my goal? Thus the organization moving towards to achieve that goals and objectives. அதுதான் வந்து கோல் அலைன்மெண்ட். அதுதான் வந்து கோல் அலைன்மெண்ட். ஓகேவா? It is a strategic performance measure, helps organization to align their strategies with their goals and objectives, ensuring that they are on the track to achieve their goals and objectives. Simple. நீ இதுலயும் ஹெட்டிங்கா ஞாபகம் வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். நீ ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உள்ள எழுதலாம்டா. கோல் அலைன்மெண்ட்னா என்ன, அலைன்மெண்ட்னா என்ன, அந்த லைன்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா. ஸோ கோல் அலைன்மெண்ட் போது டஸ் த ஆர்கனைசேஷன். ஸோ கோல் அலைன்மெண்ட் போது இட் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன், இட் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் align their strategy with their goals and objective and ensure that they are on track to achieve their desired outcome. அதாவது கோல் அலைன்மெண்ட்னா சிம்பிள், நான் என்னோட டிசையர் அவுட்கம் நோக்கி டிராவல் பண்றேனா இல்லையா அப்படின்னு ஒரு ட்ராக் பண்றது தான் கோல் அலைன்மெண்ட். புரிஞ்சுதா? ரிசோர்ஸ் அலோகேஷன். நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, ஓகே, அந்த எக்கனாமிக்ஸ்ல ஒரு லைன் எழுதுவீங்களே, ரிசோர்ஸ் எல்லாம் கரெக்டா நான் அலோகேட் பண்ணியிருக்கேனா? Okay, so make informed decision about resource allocation, enabling them to prioritize their efforts and allocate resource to the areas that will have greatest impact on their performance. அதாவது உன்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, நீ ப்ராப்பரா அந்த ரிசோர்ஸை அலோகேட் பண்ணணும். பிளஸ் உனக்கு எங்க வேல்யூ ஜாஸ்தி இருக்கு, எங்க உனக்கு கிரேட்டஸ்ட் இம்பாக்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீ கண்டிப்பா ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணிடணும். அதுதான் ப்ரையாரிட்டைஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ரைட். ஸோ ரிசோர்ஸ் அலோகேஷன்ல ஒரு கீவேர்டு என்னன்னா, கிரேட்டஸ்ட் இம்பாக்ட் எங்க இருக்கோ, கிரேட்டஸ்ட் இம்பாக்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அது எங்க இருக்கோ அந்த இடத்துல we have to allocate the ரிசோர்ஸ். புரியுதா? உன்கிட்ட இருக்க ரிசோர்ஸை உன்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குமா, உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு இப்போ என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்கள எந்த சப்ஜெக்ட்ல இறக்குனா இம்பாக்ட் அதிகமா இருக்கும், அதான் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன். இப்போ சிவம் டூபே இஸ் தேர் ஃபார் சிஎஸ்கே. அவனோட வேலை என்ன, வரது எல்லா பால் சுத்துறது, 6 பவுண்டரிஸ் மட்டும்தான் வந்து சிவம் டூபேயோட ஒர்க். ஓகேவா? அதாவது அந்த ஒரு ஸ்லோ டவுன் ஆகிற இடத்துல அவங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அவங்க கிட்ட இந்த ரிசோர்ஸ் இருக்கு, இந்த ரிசோர்ஸ் வந்து வெறும் 6 4 பவுண்டரி தான், இந்த ஆறுசாமி தான் இந்த ரிசோர்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரிசோர்ஸ் எந்த இடத்துல இறக்குனா இம்பாக்ட் இருக்குமோ அந்த இடத்துல இறக்கணும். அதுதான் ரிசோர்ஸ் அலோகேஷன். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஒரு நாள், இப்போ நானே எடுத்துக்கோ, யூடியூப்ல இருக்க ஒரு நாள் 2 நாள் வீடியோ போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கண்டினியூஸா நான் வந்து ப்ராக்ரஸ் காட்டிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் அதையும் எவாலுவேட் பண்ணணும். தேர் ஷுட் பி a continuous improvement on the track of progress. ஓகே, போற வழியில ஓகே இப்போ கமெண்ட்ஸ்லாம் வரும், சார் கொஞ்சம் வாய்ஸ் இஷ்யூவா இருக்கு, கொஞ்சம் சவுண்டு லோவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது கண்டென்ட் வைஸ் இப்போ வரைக்கும் இந்த ஒரு இது வந்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் இஷ்யூ அதெல்லாம் எதாவது இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஓகே, அதை எப்படி மாற்றலாம், டு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட் டு இம்ப்ரூவ் தேர் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் டைம். அதான் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி helps organization to demonstrate accountability to the stakeholders. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எக்ஸ்டர்னல் அக்கௌண்டபிலிட்டினா என்னது, ஒரே வார்த்தை, ஷேர் ஹோல்டர் கிடையாது, ஸ்டேக் ஹோல்டர். ஆல்ரெடி அந்த மெண்டிலோ மேட்ரிக்ஸ்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் யார் யாருன்ட்டு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இஸ் ஆஸ் அ ஹோல், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஷேர் ஹோல்டர், கஸ்டமர், சப்ளையர், எவ்ரி ஒன் இட் இன்க்ளூட்ஸ். அதான் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆர்கனைசேஷன் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இது 4 தான்ப்பா இம்பார்ட்டன்ட், இது 4 தான்ப்பா இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். எதுக்காக இந்த மெஷர்மெண்ட்லாம் பண்றீங்க? இதாவது மேலே பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். அதாவது
நான் வந்து எஸ்பிஎம்னு சொல்றேன். சரி, எனக்கு பழகிருச்சு அது. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எஸ்பிஎம்? ஃபினான்ஷியல் மெஷர், ஐசிஎஃப். இப்போ நான் மறந்துட்டேன். ஐசிஎஃப் நிமானிக் நாவல்ஸ், ஐசிஎஃப் மீ. எஸ்பிஎம்னா டைப்ஸ் ஆஃப் எஸ்பிஎம்னா ஐசிஎஃப் மீ. ஸோ சிம்பிளா சொல்லணும் வச்சுக்கோ. டைப்ஸ் ஆஃப் எஸ்பிஎம்னா ஆன்சர் வந்து ஐசிஎஃப் மீ. ஐசிஎஃப் மீ. ஐ ஃபார் innovative measure, C for customer satisfaction measure, F for financial measure, M for market measure, E for employee measure, another E for environmental measure, another E for environmental measure. இதான் types of SPM. இதான் types of SPM. சரியா? இதான் ICF மீன். பக்கா? So types of strategic performance measures: financial measure, innovative measure, customer satisfaction measure, market measure, environment measure, employee measure. முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் ஏன் கண்ணா எடுக்கிறீங்க? ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்னா, அப்போ உன்னோட ஆன்சர் டு ஜஸ்ட் ஐ ஹவ் செவரல் ரீசன்ஸ். அது என்னன்னா, ஒன்று வந்து கோல் அலைன்மெண்ட் இருக்கான்னு பார்க்கறதுக்காக. ஹெட்டிங் என்னமா? கோல் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் என்னமா? கோல் அலைன்மெண்ட். அப்புறம் ரிசோர்ஸ் அலோகேஷன். எந்த இடத்துல இம்பாக்ட் இருக்குமோ அந்த இடத்துல நான் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கேனா இல்லையா? ஸோ ரிசோர்ஸ் அலோகேஷன். அதுக்கப்புறம் என்னமா? கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சும்மா ஒரு நாள் முதல்வர் மாதிரி இருந்துட்டு ஒரு நாள் ஒரு நல்ல கேம் ஆடக்கூடாது. கண்டினியூஸாக எல்லா மேட்ச் நல்லா ஆடணும். ஸோ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேவா? ஸோ இது நாலுமே வந்து என்னது? இம்பார்ட்டன்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து choosing the right strategic performance measures. How will you choose? இதுக்கு வந்து ஹெட்டிங் மட்டும் தான் ஆன்சரே. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? ஹெட்டிங் மட்டும் தான். choosing the right strategic performance measure. எப்படி இதுதான் ரைட்டான ஒரு எஸ்பிஎம்னு சூஸ் பண்ணுவேன்? how you know this will work out? how you know this will work out? because you should know relevant data availability, data quantity and data timeliness. ஓகேவா? எல்லாத்துக்கும் மேல வந்து the measure should be relevant to the organization goals and objective. Data availability, the measure should be based on data. Data quality, எனக்கு கிடைக்கிற இப்போ குவாலிட்டின்னு வந்துட்டாலே நம்ம என்னன்னு பார்ப்போம்? ஹை குவாலிட்டி அப்படின்னு பார்ப்போம். ஹை குவாலிட்டி, அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். அதுக்கப்புறம் என்னது? டைம்லினஸ். டைம்லினஸ் அப்படின்னும் போது குயிக்காக இருக்கணும் கொஞ்சம். அதாவது டேட்டா எல்லாமே வந்து அப் டு டேட் எனக்கு இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி இன் டைம்லி மேனர். எஸ்பிஎம்ல ஒன்று வந்து 4 கொஸ்டின் தான் காயின் பண்ண முடியும். ஸோ டாபிக், இப்போ பார்த்த டாபிக் என்னமா? எஸ்பிஎம். எஸ்பிஎம்னா ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் என்ற டாபிக்ல உன்னை என்னென்ன கொஸ்டின் டைப் பண்ணலாம், காயின் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் எஸ்பிஎம். ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் எஸ்பிஎம். நிமானிக் என்ன? ஐசிஎஃப் மீ. வாட் இஸ் ஐசிஎஃப் மீ பாஸ்? ஐ ஃபார் innovative measure, customer satisfaction, F for financial measure, M for market measure, E for employee measure, another E for environmental measure. Next வந்து importance of SPM. Next வந்து importance of SPM. What is the four answer? Goal alignment. இன்னொன்று என்னது? goal alignment, external accountability, M வந்து M வராது. This one, what is that? Resource allocation. கரெக்டான டைம்ல நான் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஓகே, ரைட். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஸ்பிஎம். நெக்ஸ்ட் வர ஒரு கொஸ்டின் வந்து how to choose a right SPM. How to choose a right SPM. ஓகேவா? So it's simple. Mnemonic DQR. ஓகேவா? So relevance, data availability, data quality and data timeliness. பக்காவாமா? ரைட். ஸோ நீ ஒரே லைன்ல முடிச்சிடலாம் உள்ள. The measure should be relevant to the organization. The measure should be based on datas. The measure should be based on data quality, that is high quality data and accurate data and relevant data. நான் கீவேர்ட் கூட எல்லாத்துக்கும் measure should be. பேர் இங்க என்ன பேர் எழுதுறியோ அதுதான் ஆன்சர். உள்ள நடுவில் மட்டும் measure should be அப்படின்னு போட்டுரு. ஹை குவாலிட்டி டேட்டா,
அண்ட் அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். டைம்லினஸ் வரும்போது டேட்டா ஷுட் பி கரண்ட், அப் டு டேட் வரைக்கும் இருக்கணும் அண்ட் ஹைலி மேனர். இதுதான் வந்து விஷயம், இதுதான் வந்து கண்டென்ட். புரியுதா? ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் எஸ்பிஎம், ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் அப்படின்ற ஒரு டாபிக் முடிச்சிட்டோம்.